ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேஸ்ட்டான சாம்பார் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறனால இது நமக்கு ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறக்கு 1 கப் ரைஸும் 1/2 கப் துவரம் பருப்பும் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் குக்கர் வச்சுக்கோங்க. சூடானதும் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சூடான அப்புறம் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச அப்புறம் ஒரு பட்டை, அப்புறம் 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்ச அப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது இப்போது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா இந்த மாதிரி குக்கான அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், அப்புறம் கொத்தமல்லி தூள் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் சாம்பார் தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாஸ் எல்லாம் அடிப்பிடிக்காமல் இருக்க கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் எல்லாமே இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ரைஸு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸோடு சேர்த்து எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எப்பயும் 1 கப் ரைஸ்க்கு 2 கப் வாட்டர் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கோம். அப்புறம் சாம்பார் சாதம் கொஞ்சம் குலைவாக வேணுங்கிறதுக்காக 3 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்புறம் சால்ட் பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டு அப்புறமா நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டேஸ்டியான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே டெம்ட் ஆகுதில்ல? அப்போ நீங்களும் சீக்கிரமாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது நம்ம ஷேட்ஸ் ஆஃப் லைஃப் சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.